தனல் மூவி ரிவ்யூ. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் டைரக்டட் பை ரவீந்திரா மாதவா. படத்தோட கதைக்களம் ஒரு இரவுல, அதாவது ஒரு நைட்ல நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. அதர்வா ஹீரோ, லாவண்யா திருப்பதி ஹீரோயின், மங்காத்தா ஜீரோ படங்கள்ல நடித்த அஸ்வின் காக்குமானோ வில்லனா நடிச்சிருக்காரு. இவங்கள தவிர அழகம் பெருமாள், ஷாரா, செல்வா, போஸ் வெங்கட் மற்றும் பல நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. டிஎன்ஏ ஹிட்டுக்கு அப்புறம் அதர்வா தாங்கான ஒரு கண்டென்ட்டோட ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை கொடுத்துருக்காரு. அதர்வா இதில் போலீஸ் கான்ஸ்டபிளாக நடிச்சிருக்காரு. போலீஸ் கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த ஜாயினிங் ஆர்டரை காப்பி வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போனால் இவரை மாதிரியே 5 பேர் ஆர்டர் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ரவுண்ட்ஸுக்கு போகிறாங்க. அப்போது ஒருத்தன் ட்ரைனேஜில் இருந்து எழுந்து வரான். திடீர்னு இவங்க 6 போலீஸை பார்த்து தான் அவன் ஓடுறான். அவனை பின்தொடர்ந்து இவங்க சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சேசிங் கொஞ்சம் தூரம் போன பிறகு இவங்க எல்லாரும் ஒரு ஸ்லம் ஏரியாவில் போய் சேர்றாங்க. அதர்வா அவர் கூட 5 பேர் அந்த ஸ்லம் ஏரியாவில் போய் மாட்டிக்கிறாங்க. அவன் ஏன் ஓடுனா, அந்த ஏரியாவில் என்ன நடந்தது, அதுலேருந்து எல்லாரும் எப்படி உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் படத்தோட மொத்த கதையுமே. சக்தி சரவணனோட டிஓபி அல்டிமேட்டாக இருக்குது. விஷுவல் செம்ம ரிச்சாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஷாட்ஸ் நைட்டில் எடுத்திருக்காங்க. ஏரியல் அண்ட் ட்ரோன் ஷாட்லாம் பிரமாதமாக இருக்குது விஷுவலாக பார்க்கும்போது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு கதைக்களம் தான். ஆனால் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஸ்டண்ட் சீன்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்னு டெக்னிக்கலாக செம்ம ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ் படமாக்கின விதம், ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் வைஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆக்ஷன், காமெடி, லவ்னு கதையை நகர்த்திட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு பக்கா சர்வைவல் த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரனோட பின்னணி இசை இம்ப்ரெசிவாக கன்வின்சிங்காக இருக்குது. ஒரு சில இடத்துல பிஜிஎம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பாடல்கள் அவ்வளோவா சொல்கிற அளவுக்கு இல்லை. வில்லனா அஸ்வின் பண்ணியிருக்காரு. அவர் ஏன் அப்படி கொடூரமாக கொலை பண்ணுறாருன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க படத்தில். அது ஏற்றுக்கும்படியாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். லாவண்யாக்கும் வர லவ் சீன்ஸை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு த்ரில்லர் படம். ஓவரால் ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் கம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் இந்த தனல். கிரிட்டிக் குபேர் ரேட்டிங் 3.25 அவுட் ஆஃப் 5.